இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஒரு த்ரில்லர் படத்தை விட ரொம்பவே மர்மமானது. அமெரிக்காவோட பிரசிடென்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். அதுல அவர் சொன்ன ஒரு விஷயம் இப்ப உலக அரசியல்லையே மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்பி இருக்கு. அவர் அப்படி என்ன சொன்னார் தெரியுமா? நாங்க வெனிசுலாவில் இருந்த ஒரு பெரிய தொழிற்சாலையை தரைமட்டமாக்கிட்டோம். அது கப்பல்கள் வந்து போற ஒரு முக்கியமான இடம். தனி நாளைக்கு முன்னாடி தான் அமெரிக்கா அங்கே ஒரு ரகசிய தாக்குதலை நடத்திச்சுதுண்டு அப்படியே ஒரு ரொம்ப கூலா இதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இங்கே தான் ஒரு ட்விஸ்டானது இருக்கு. இப்படி ஒரு அட்டாக்கானது நடந்ததா அமெரிக்காவோட வெள்ளை மாளிகையோ, அமெரிக்காவோட பென்டான் தரப்புல இருந்தோ, அமெரிக்காவோட சிஐஏ தரப்புல இருந்தோ எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புமே வரையில. அமெரிக்கா தரப்புலேருந்து இப்படி ஒரு தாக்குதலானது இடம்பெற்றது என்பதற்கான ஒபிஷியலான தகவல்கள் எதுவுமே வெளியே வரையில. இப்படி இருக்கிறது தான் தம்பேவல் இதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா தம்பேவல் சொல்வது உண்மையா அல்லது பொய்யா? இப்படியான குழப்பங்கள் பல மத்தியில் எழும்பியிருக்கு. இந்த கேள்வியில் எழும்பிய இந்த சூழ்நிலையில இதற்கு பின்னாடி வேற ஏதாவது ரகசிய திட்டம் இருக்கு அந்த கேள்வியிலும் எழும்பியிருக்கு. ஆகவே இதை பற்றி தான் இந்த வீடியோட நாங்கள் தெளிவாக பார்க்க போறோம். சரி, இப்போ டம்போகல் சொன்ன அந்த விஷயத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். டம்போகல் இந்த இன்டர்வியூல பேசும்போது ஸ்பெசிஃபிக்கா ஒரு வார்த்தையை சொன்னார். 2 night ago, அதாவது 2 ராத்திரிகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆபரேஷன் நடந்திருக்குன்னு சொன்னார். டம்போகல் அப்படி என்ன சொல்றாருன்னா, அது கப்பல்கள் வந்து போற பெரிய வசதி இருக்கிற ஒரு தொழிற்சாலை. ஒரு தொழிற்சாலையை தாக்குறது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அது ஒரு நாட்டோட நிலத்தரப்புக்குள்ள புகுந்து தாக்குறதுக்கு சமம். இதோட போர் அறிவிப்பு மாதிரியே பார்க்கப்படுது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய குழப்பமே ஆரம்பிக்குதுன்னு சொல்ல முடியும். அமெரிக்காவோட பாதுகாப்புத்துறை அமைச்சகமான பென்டகன் கிட்ட கேட்டா எங்களுக்கு அப்படி எதுவுமே தெரியாதுன்னு கையை விரிக்கிறாங்க. வெள்ளை மாளிகைகிட்ட கேட்டா அங்க அவங்க பதில சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ ட்ரம்ப் இதை வச்சு இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டார் என்ற கேள்விதான் பல மத்தியில் அனுப்புது. இங்கதான் நாம அமெரிக்காவோட மிகப்பெரிய USS கெரால்ட் ஃபோர்ட் அப்படிங்கிற பிரம்மாண்டமான அமெரிக்காவோட விமானம் தாங்கி கப்பலை பற்றி பேசணும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு அந்த கப்பல்ல இருந்த ராணுவ வீரர்களோட ட்ரம்பவர்கள் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார். கரேபியன் கடல் ஒரு சுவாரஸ்யமான இடம். நாம இப்போ கடலை தாண்டி நிலப்பகுதியை நோக்கி நகர போறோம் அப்படின்னு சொன்னார். இதோட அர்த்தம் என்னன்னா, அமெரிக்கா கடற்பகுதியில் மட்டும் இனி தாக்குதலை நடத்த போறதில்லை. கடற்பகுதியில் மட்டும் தாக்குதலை நடத்திட்டு நிறுத்த போறதில்லை. வெனிசுலாக்குள்ளேயும் முறங்கி வேலை செய்ய போறோம் அப்படிங்கிறதான் இவ கொடுத்த கிண்டாக பார்க்கப்படுது. இதோட அர்த்தமாக பார்க்கப்படுது. அப்போ அந்த தொழிற்சாலை மீது உண்மையாகவே அமெரிக்கா தாக்குதலை நடத்தினாங்களா? அப்படின்னா அந்த தொழிற்சாலை எதுவாக இருக்கும்? சில ரகசிய தகவலின்படி அதோட டுவல் பர்பஸ் இடமா இருக்கலாம்னு சொல்லப்படுது. அதாவது வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு சாதாரண தொழிற்சாலை மாதிரி இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள ஆயுதங்களை பதுக்கி வைப்பதற்காண்டி அந்த இடத்தை மதுரோவோட அரசாங்கம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு சந்தேகமும் எழும்பி இருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ட்ரம்ப் சொன்ன அந்த தாக்குதல் ஒரு கவர்ட் ஆபரேஷனா கூட இருக்கலாம். அதாவது ஏவுகணைகளை வீசி சத்தம் போட்டு தாக்காம சிஐஏ உளவுத்துறையினுடைய உதவியோட ரகசியமா வெடிப்பொருட்களை வச்சு அந்த இடத்தை தாக்கி இருக்கலாம். அதனால கூட அந்த நாட்டு மக்களுக்கு இதோட விபத்து மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அது ஒரு திட்டமிட்ட தாக்குதல்னு இப்ப ட்ரம்பவர்கள் மூலமாகவே வெளியே வந்திருக்கு. ஆனா இங்க நாம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். வெனிசுலாவோட அரசாங்கம் ஏன் இதை பத்தி மூச்சு விடாம இருக்காங்க? ஒருவேளை வெனிசுலாவோட அரசாங்கம் தரப்புல இருந்து ஆமா அமெரிக்கா எங்களுடைய நாட்டுக்கு வந்து அடிச்சாங்கன்னு ஒத்துக்கிட்டா அவங்க மக்கள் மத்தியில எங்களோட நாடு பாதுகாப்பு இல்லாமல் பலவீனமாக இருக்கு என்பதை சொல்ற மாதிரி ஆயிடும். அதனாலே மதுரோவோட அரசாங்கம் இதனை பற்றி சொல்லாமல் இதனை மூடு மறைக்கிறார்களோ என்ற ஒரு கேள்வியிலும் மேற்குலக நாடுகள் மத்தியில் எழும்பியிருக்கு. மேற்குலக நாடுகள் மத்தியில இதை இப்படித்தான் சொல்கிறார்கள். ஆனா உண்மையாகவே அமெரிக்கா தாக்குதலை நடத்தினாங்களா என்ற கேள்விதான் பல மத்தியில் எழும்புது. அமெரிக்காவோட ட்ரம்பவர்கள் தாக்குதலை நடத்தி இருக்கோம் என்று சொல்றார். ஆனா அமெரிக்காவோட அரசாங்கத்தில் இருக்கிற மற்ற நபர்கள் இப்படி ஒரு தாக்குதலானது இடம்பெற்றது என்பதை பற்றி எதையுமே சொல்லல. ஆகவே ட்ரம்பவர்கள் சும்மா தாக்குதலை நடத்திட்டோம் என்று சொல்றாரா? உண்மையாகவே தாக்குதலை நடத்தாமல் சும்மா தாக்குதலை நடத்திட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்ற கேள்வியும் எழும்பியிருக்கு. ஏனென்றால் வெனிசுலாக்கள் இப்படி ஒரு தாக்குதலானது இடம்பெற்றிருந்தால் கண்டிப்பாக அதற்கான செய்திகள் வெளியே வந்திருக்கு. எந்த ஒரு செய்திகளும் ஒரு சின்ன செய்தி கூட வெளியே வரையில என்னும் போது அமெரிக்கா இப்படி ஒரு தாக்குதலை நடத்தாமையே இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்றுதான் நிறைய வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. சரி, உண்மையாகவே அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தினால் அமெரிக்காவோட இந்த சைலன்ஸ் வார்பேரானது ரொம்பவே ஆபத்தானது. ஏனென்னா இதற்கு எந்த விதமான முன் அறிவிப்பும் கிடையாது, எந்த விதமான சர்வதேச அனுமதியும் கிடையாது. நாங்க அடிப்போம், நாங்க அடிச்சுக்கிட்டே இருப்போம், அடிச்சாலே நாங்க ஒத்துக்க மாட்டோம். இதுதான் ட்ரம்போட இப்போதைய பாலிசியாக இருக்கு. இந்த தாக்குதல் நிஜமாகவே நடந்திருந்தா அது வெனிசுலாவுக்கு ஒரு பெரிய பொருளாதார அடியாகவும் ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்ப நம்ம இந்த வீடியோவோட ரொம்பவே அதிர்ச்சியான பகுதிக்கு வரோம். தரைப்பகுதியில் நடந்த அட்டாக்கை பற்றி கூட ட்ரம்பவர்கள் ஒரு கிண்டைத்தான் கொடுத்தார். ஆனா கரேபியன் கடல்ல நடந்த விஷயங்கள் ஒரு இரத்த சரித்திரமாகவே இருக்கு. அமெரிக்காவோட ஏபியாக இருக்கட்டும், ராய்டர் செய்தி ஊடகமாக இருக்கட்டும், அவர்கள் தரப்புல இருந்து வெளியிட்ட செய்திகளை வச்சு பார்க்கும்போது ஒரே மாசத்துல
கரேபியன் கடல்ல அமெரிக்கா நடத்திய தாக்குதலால 30க்கும் மேற்பட்ட கப்பல்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. அந்த தாக்குதலால சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இது ஏதோ சாதாரணமான மோதல் மாதிரி இல்ல. ஒரு சின்ன போரே நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்கு. அமெரிக்கா தரப்புல இருந்து இதுக்கு என்ன காரணத்தை சொல்றாங்க தெரியுமா? வெனிசுலாவுல இருந்து கடத்தப்படுகின்ற போதைப் பொருட்களை தடுக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. வழக்கமா போதைப்பொருள் கடத்துறவங்களை பிடிச்சா அவங்கள கைது பண்ணி கோர்ட்டில் நிறுத்தி தண்டனை வாங்கி தருவாங்க. ஆனா இங்க நடந்தது என்ன? அமெரிக்கா கடற்படை அந்த கப்பல்களை பார்த்த உடனேயே எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாம டிரெக்ட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதாவது நேருக்கு நேர் மோதி அந்த கப்பல்களை நடுக்கடலிலேயே மூழ்கடிக்கிறாங்க. கொல்லப்பட்ட அந்த 100 பேரும் யாரு? அவங்க உண்மையாகவே போதைப் பொருட்களை கடத்துகின்ற நபர்களா, இல்லாட்டி பிழைப்புக்காக தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்துறதுக்கான மீன்பிடிக்க போன சாதாரண மக்களா? இந்த கேள்விக்கு அமெரிக்காட்ட எந்த ஒரு பதிலுமே இல்லை. அவங்க தப்பிக்க பார்த்தாங்க, அதனால சுத்தம் அப்படிங்கிறதான அவங்களோட அமெரிக்காவோட ஒரே ஒரு விளக்கமா இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் பார்த்தா மனித உரிமை ஆர்வலர்கள் ரொம்ப கோபமா இருக்காங்க. அமெரிக்கா ஒரு உலக போலீஸ் மாதிரி நடந்துக்க பார்க்குதுன்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. ஒரு தனி மனிதனோட உயிரை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அவங்க தரப்பு நியாயத்தை சொல்வதற்கான வாய்ப்பு கொடுக்கணும். ஆனா இங்க வார் ஆன் ட்ரக்ஸ் என்ற பெயர்ல அமெரிக்கா சட்டத்துக்கு புறம்பான கொலைகளை பண்ணுதுன்னு பெரிய லெவல்ல குற்றச்சாட்டு முன் வச்சு மிகப்பெரிய லெவல்ல சர்ச்சையானது கிளம்பியிருக்கு. இந்த தாக்குதல்ல அமெரிக்காவுடைய மிகப்பெரிய USS ஜெரால்ட் ஃபோர்ட் கப்பலோட பங்கு ரொம்ப முக்கியமானது. அந்த பிரமாண்ட கப்பல்ல இருந்து லான்ச் பண்ணப்படுவது அதிநவீனமான ட்ரோன்களாக இருக்கட்டும், கிலோமீட்டர்ஸாக இருக்கட்டும், நடுக்கடல்ல ஒரு சின்ன அசைவு தெரிஞ்சாலும் அதை விட மாட்டேங்குது. நைட்டில் தெர்மல் இமேஜிங் கேமராக்களை வச்சு ஆட்களை கண்டுபிடிச்சு ரொம்ப துல்லியமான அட்டாக்கி பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, நடுக்கடல்ல தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாத ஒரு சூழல்ல மேலே இருந்த கிலோமீட்டர்கள் சொல்றாங்கன்னா அது எவ்வளவு பயங்கரமா இருக்கும். இதை ஏன் அமெரிக்கா இவ்வளவு தீவிரமா பண்றாங்கன்ற கேள்விதான் பல மத்தியில் எழும்பியிருக்கு. இதற்கான முக்கியமான பதில் என்னென்னா, வெனிசுலாவுக்கு வார பணப்புழக்கத்தை மொத்தமா முடக்கணும் என்பதுதான் அமெரிக்காவோட நிலைப்பாடாக இருக்கு, முடிவாக இருக்கு. போதைப்பொருள் மூலமா கிடைக்கும் இந்த பணம் மதுரோட கைக்கு போகிறது அவங்களோட சந்தேகம். அதாவது அமெரிக்கா தரப்புல இருந்து போதைப் பொருட்களை மதுரோட அரசாங்கம் கடத்தி அது மூலம் அதிக பணத்தை சம்பாதிக்கிறாங்க என்பதுதான் அமெரிக்காவோட குற்றச்சாட்டாக இருக்கு. ஆனா உண்மையாகவே வெனிசுலா வழியாக போதைப் பொருளானது கடத்தப்படுதா என்று பார்த்தோம் என்றால் உண்மையா பெருசாக கடத்தப்படையில. போதைப் பொருட்கள் கடத்தல்கள் நடக்குது. ஆனா அமெரிக்கா இவ்வளவு தீவிரம் காட்டுற அளவுக்கு வெனிசுலாவில இருந்து பெருசாக போதைப் பொருள் எதுவுமே கடத்தப்படையில. ஒருவேளை தவறுதலா வேறொரு நாட்டோட கப்பலை அல்லது வேறொரு நாட்டை சேர்ந்த மக்களை அடிச்சிட்டா அது பெரிய ஒரு சர்வதேச சிக்கலா மாறிடும். அமெரிக்கா இப்போ ஒரு ஆபத்தான விளையாட்டை அடிக்கிட்டு இருக்கு. இதுல 100 பேர் செத்தது ஒரு ஆரம்பம் தானா? இல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இந்த கடல் போர் எங்க போய் முடிய போகுதுன்னு தான் எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்கணும்னு அவளா இருக்காங்க. அதாவது இந்த பிரச்சனை எங்க போய் நிக்க போகுதுன்ற கேள்விதான் பல மத்தியில் எழும்பி இருக்கு. இப்ப அமெரிக்கா வெனிசுலாக்கு எதிராக இப்படியான கடுமையான நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்கு பின்னாடி அமெரிக்காவோட உளவுத்துறையாக இருக்கின்ற CIA இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. வெனிசுலாவோட பிரசிடண்டாக இருக்கிற நிக்கோலஸ் மதுரோ அவர்களை பதவியிலிருந்து இறக்க அமெரிக்கா பல நாட்களாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட ஒரு பகுதியா வெனிசுலாவோட மெயின் வருமானமான எண்ணெய் வர்த்தகத்தை அமெரிக்கா குறிவைக்குது. சமீபத்தில் பனாமா நாட்டுக்குடியிற சீனாவுக்கு போய்கொண்டு இருந்த சென்சுரியஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணெய் கப்பலை அமெரிக்கா பிடிச்சிருக்கு. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த கப்பல் அமெரிக்காவோட சாங்ஷன் லிஸ்ட்ல இல்ல. சர்வதேச சட்டப்படி ஒரு கப்பல் எந்த நாட்டு கொடியை வச்சிருக்கோ ஏந்தி இருக்கோ அந்த நாடு தான் அந்த கப்பலை கைப்பற்ற முடியும் அல்லது அந்த கப்பலை திரும்ப எடுத்துக்கொள்ள முடியும். அந்த நாட்டுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. இப்படி இருக்கையில் அமெரிக்கா எப்படி அந்த கப்பலை கைப்பற்றலாம்? இதை சீனாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற பகையை இன்னுமே பெருசா மாத்தி இருக்கு என்பதுதான் உண்மை. பெருசாகி கொண்டு இருக்கு என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தா இருக்கு. அமெரிக்காவோட பிளான் ரொம்பவே சிம்பிள். எண்ணெய் வருமானத்தை தடுத்தா வெனிசுலாவோட அரசு தானாகவே கவிழ்ந்துடும் என்பதுதான் அமெரிக்காவோட பிளான். ஆனால் உண்மையாகவே அதுதான் நடக்குமா? ஏற்கனவே வெனிசுலாவில் சாப்பாட்டுக்கும் மருந்துக்கும் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அமெரிக்கா போடுற இந்த பொருளாதார தடைகளால மதுரோ அரசு கவிழுதோ இல்லையோ அங்கே இருக்கிற சாதாரண மக்கள் தான் பட்டினியாலையும் பசியாலையும் சாக போறாங்க. ஈரான், வடகொரியா மாதிரி நாடுகள்ல பல வருஷமா அமெரிக்க தடைகளால இப்படித்தான் நடக்குது. இந்த 2 நாடுகளும் இப்படித்தான் மிகப்பெரிய துன்பங்களை அனுபவிச்சு கொண்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் நாம பார்த்த இத்தனை சம்பவங்கள் எல்லாமே ஏதோ ஒரு நாட்டில் நடக்கிற சாதாரண பிரச்சனை கிடையாது. இது ஒரு புதிய உலக ஒழுங்கு, அதாவது நியூ வேர்ல்டு ஆர்டர் உருவாவதற்கான அறிகுறி. ட்ரம்ப் சொன்ன அந்த மர்மமான தொழிற்சாலை அட்டாக், நடுக்கடலில் 100 பேர் கொல்லப்பட்டது, ரகசியமா பிடிபட்ட எண்ணெய் கப்பல்கள், இதெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு ஒரு தெளிவான படம் கிடைக்குது. அமெரிக்கா இனிமேல் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற மேஜைக்கு வர தயாரா இல்லை. எங்களுக்கு எதிராக இருந்த உங்க மண்ணில் புகுந்தும் அடிப்போம், கடல்ல அடிப்போம் அப்படிங்கிற ஒரு நேரடியான அதிரடிக்கு அவங்க இறங்கிட்டாங்க. ஆனா இங்க நாம ஒரு நிமிஷம் நின்று நிதானமா யோசிக்கணும். அமெரிக்கா சொல்ற மாதிரியே இதெல்லாம் பொதுப்பொருளை ஒழிக்கணும், ஜனநாயகத்தை கொண்டு வரணும்
அப்படிங்கிறதுக்காகத்தான் நடக்குது. இல்லாட்டி வெனிசுலா கிட்ட இருக்கிற உலகத்துல மிகப்பெரிய எண்ணெய் இருப்பு மேல அமெரிக்கா வச்சிருக்குன்ற ஆசையா? ஜனநாயகம் அப்படிங்கிற அழகான போர்வைக்குள்ள ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை மொத்தமா முடக்கி அங்கே இருக்கிற மக்களை பட்டினியால சாகடிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? வெனிசுலாவில் இன்னைக்கு 1 லிட்டர் பால் வாங்குறதுக்கு ஒரு மூட்டை பணத்தை மக்கள் தூக்கிட்டு போக வேண்டிய நிலைமையில தான் இருக்காங்க. மருந்து இல்ல, சாப்பாடு இல்ல, ஏற்கனவே நரகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த நாட்டு மக்கள் மேல இந்த மாதிரி ரகசிய தாக்குதல்களும் பொருளாதார தடைகளும் இன்னும் விட பெரிய ஒரு பயத்தை ஏற்றும். மதுரோ அவர்கள், அதாவது வெனிசுலாவோட பிரசிடண்டாக இருக்கிற நிக்கோலஸ் மதுரோ அவர்களை பதவியிலிருந்து தூக்கணும் என்று நினைச்சுக்கிட்டு பதவியிலிருந்து தூக்கி வெனிசுலாவில் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு எடுக்கணும் என்று நினைச்சுக்கிட்டு அமெரிக்கா அங்கே இருக்கிற சாமானிய மக்களோட வாழ்க்கையில தான் மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டுக்கொண்டு இருக்காங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அமெரிக்காவோட இந்த அதிகார தோரணை சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளை உசுப்பி விடுற மாதிரி தான் இருக்கு. பனாமா கொடி ஏந்தின கப்பலை அமெரிக்கா பிடிச்சது சர்வதேச சட்டத்துக்கே எதிரான விஷயம். நாளைக்கு இதே மாதிரியே சீனா ஒரு அமெரிக்காவோட கப்பலை மறிச்சா அதில் கைப்பற்றினா என்ன ஆகும்? ஒரு சின்னோட போர் போதும் உலகமே மிகப்பெரியோட போருக்கு போறதுக்கும் உலக போரானது ஏற்படுறதுக்கும். இன்னைக்கு வெனிசுலாக்கு நடக்கிறது நாளைக்கு உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு சின்ன நாட்டுக்கும் நடக்கலாம். பலம் உள்ளவன் சொல்றதுதான் சட்டம் அப்படிங்கிற நிலைமை வந்துட்டா அப்புறம் சர்வதேச நீதிமன்றங்களும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் என்ன வேலை இருக்கு? நீதி, சட்டம், மனித உரிமைகள் இதெல்லாம் வரும் பேப்பர்ல மட்டும்தான் இருக்கணுமா? ட்ரம்ப் சொன்ன அந்த தாக்குதல் உண்மையா இல்லையாங்கிறதுக்கான ஆதாரம் சீக்கிரமே வெளியே வந்துடும். ஆனா அந்த தாக்குதல் ஏற்படுத்தின அதிர்வலைகள் இப்போதைக்கு அடங்காது. உலகம் இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாற்றம் அமைதியை கொண்டு வரப்போதா இல்லாட்டி அழிவை கொண்டு வரப்போதா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழும்பியிருக்கு. இந்த கேள்விக்கான பதிலானது காலம்தான் சொல்லணும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அமெரிக்கா செய்தது சரியா இல்லாட்டி தேவையில்லாத ஒரு ஆக்கிரமிப்பா? அமெரிக்கா சர்வதேச சட்டத்தை மீறி இந்த உலகத்தை மிகப்பெரிய ஒரு கேஸுக்கு தள்ளி கொண்டு இருக்காங்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். இது போல இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.